السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إذا أقيمت الصلاة وحضر العشاء فابدأوا بالعشاء أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, செல்போன்களால் செல்லரிக்கப்படுகின்ற பள்ளிவாசலின் மாண்புகள் என்கின்ற தலைப்பிலே சில செய்திகளை நான் இந்த உரையில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இப்பொழுது நாம் பேச இருக்கின்ற இந்த செய்தி என்பது இங்கே உட்கார்ந்திருக்கிற நமக்கு மட்டுமல்ல, இது சமூகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் சென்று சேர வேண்டிய செய்திகள். ஏனென்றால் இன்றைக்கு இரண்டு கைகளோடு மூன்றாவது ஒரு கையாக செல்போன் இல்லாத மனிதர்களே இல்லை. அதுவும் அங்கிங்கனாதபடி எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. ஒரு மனிதன் அவன் செல்லக்கூடிய எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்கின்ற ஒரு பொருளாக மாறிவிட்டது. சில விந்தையான மனிதர்கள் இந்த செல்போன்களை கழிவறைகளுக்கு கூட கொண்டு சென்று விடுகிறார்கள் என்கின்ற செய்தியையும் சேர்த்து நாம் பார்க்கிறோம். அப்ப எனவே எல்லா இடங்களுக்கும் சுமந்து செல்லப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எனவே ஒரு விஷயம் பரவலாக ஆகிற போது அதனால் சில இடையூறுகளும் தவிர்க்க முடியாது. அந்த வகையில் பள்ளிவாசல்களும் இன்றைக்கு செல்போன் சத்தங்களால் மாசுபடுவதை பார்க்கிறோம். பொதுவாக தொழுகை நடைபெறப் போகிறது என்று அறிவிக்கும் முகமாக இகாமத் சொல்லப்படுகிற நேரத்தில், இகாமத் சொல்லி முடித்ததற்கு பிறகு வரிசைகளை சரி செய்து கொள்ளுங்கள் என்று இமாம் சொல்லுவார். இதுவரைக்கும் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இந்த செல்போன் என்கின்ற முசீபத், ஏன்னா அது ஏற்படுத்தக்கூடிய இடையூறை கவனித்து நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். அதனால அதை சைலண்டில் போட்டுக்கோங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க என்று சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் கூட நீங்கள் என்ன அறிவிக்கிறது, நாங்கள் என்ன சுவிட்ச் ஆஃபில் போடுறது அப்படின்னு சொல்லி தக்பீர் கட்டி 2 ஆயத்து ஓதும் போதே என்ன செஞ்சோம், அல்லாஹ்னு அடிக்க ஆரம்பித்தோம் ரிங்டோன். அதை அனுதினமும் இங்கே அந்த தொந்தரவை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நம்ம பள்ளிவாசல். இது நம்ம பள்ளிவாசல் மட்டுமல்ல, ஒரு 4-5 ஆலிம்கள் ஒன்று கூடி இது சம்பந்தமாக பேசினால் எல்லா பள்ளிகளிலேயும் இந்த முசீபத் இருக்கிறது. இது உமூமுல் பல்வான அரபில் சொல்லுவாங்க, எல்லோருக்கும் பொதுவான சோதனை. அந்த மாதிரி ஒரு சோதனையாக ஒரு மாறி போயிருக்கிறது. ஆனால் அருமையான தோழர்களே, பொது இடங்களில் செல்போன் பயன்பாடு என்பது சட்டபூர்வமாகவே தடை செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா என்னன்னு தெரியல,
திருச்செந்தூர் கோவிலில் செல்போன் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்ட ஒரு ஆணை சென்னை ஹைகோர்ட்டுடைய மதுரை கிளை 2002 கொடுத்திருக்கு. நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் ஸ்ட்ரிக்டா கடைபிடிப்பதற்கு உரிய ஏற்பாடுகள் அங்கே செய்திருப்பதாகவும் பார்க்கிறோம். மெட்டல் டிடெக்டர் வச்சு ஆய்வு செஞ்சு இல்லைங்கிறதுக்கு பிறகுதான் உள்ள அனுப்புறாங்க. அப்படியே கொண்டு போனா கூட அந்த செல்போன்களை வைத்து பாதுகாப்பதற்கென்று சில இடங்களை ஏற்பாடு செய்து 5 ரூபா கொடுத்தா பாதுகாத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏற்பாடை செஞ்சு அங்கே தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு நிலை அமுலில் இருப்பதை இப்போது நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஹையர் அஃபீஷியல்ஸ், அதாவது உயர் பதவி ஆளுமைகள், அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்களில் நீங்கள் செல்போன்களை எடுத்து வரக்கூடாது என்று அறிவுறுத்தல் கொடுக்கப்படுவதையும் பார்க்கிறோம். இந்த மாதிரி சில சட்டப்பூர்வமாக கொண்டு வரக்கூடாது என்று அறிவுறுத்தக்கூடிய ஆணை பிறப்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதை பார்க்கிறோம். அதுபோல அமைதியான சூழலை பராமரிக்க வேண்டிய இடங்கள் என்று சில இடங்கள் இருக்கின்றன. உதாரணமாக நூலகங்கள், மருத்துவமனைகள், இந்த மாதிரியான இடங்கள்லையும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாதவாறு நீங்கள் கைபேசிகளை சைலண்ட் மோடில் வச்சுக்கோங்க என்று அறிவுறுத்தக்கூடிய சூழ்நிலை இருப்பதை பார்க்கிறோம். அது மாதிரி பள்ளி கல்லூரிகளில் வகுப்பறைகளை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற தடை இருப்பதையும் பார்க்கிறோம். இப்படி பொது இடங்களில் முழுக்க தடை அல்லது ஒரு பாதி தடை இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ பள்ளிவாசல்ல ஒரு காலத்தில் நாமளும் தடுத்தோம். கொண்டு வந்தாலும் இங்கே ஜாமரை வச்சு செஞ்சுருவோம் சொன்னால் தடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது பெரிய அளவில் பயன் தரவில்லை என்பதனால் அல்லது வேறு சில இடையூறுகள் ஏற்பட்ட காரணத்தினால் அந்த ஜாமர் பொருத்துகிற வேலையை கூட இப்பொழுது பல பள்ளிவாசல்களில் செய்கிறது இல்லைங்கிறதையும் பார்க்குறோம். ஆனால் மொத்தத்தில் இதற்கு ஒரு கட்டுப்பாடு தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை யாரும் மறுக்க முடியாது. அந்த கட்டுப்பாட்டை பொறுத்தவரை நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஜாமர் வைத்து கட்டுப்பாடு செய்வதை விட சுய ஒழுக்கத்தின் அடிப்படையில் நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டு அதை பேணுவது இருக்குது பாருங்க, அதுதான் இன்றைக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய விஷயமாக நான் கருதுகிறேன். எனவே அது தொடர்பான சில செய்திகளை நான் உங்களுக்கு இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதல்ல பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள், அதை நாம் மறந்துவிடக்கூடாது. பள்ளிவாசல் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள், அல்லாஹ்வினுடைய இல்லங்கள். அல்லாஹ் அந்த பள்ளிவாசலை தன்னோடு இணைத்து பேசுகிறார். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியது என்று சொல்கிறாங்க. இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ், அல்லாஹ்வின் பள்ளிவாசல்களை நிர்வகிப்பவர்கள் என்று பேசுகிறார். பொதுவாக பள்ளிவாசலை நிர்வகிப்பவர்கள் என்று சொன்னாலே போதும். அல்லாஹ்வின் என்கின்ற இணைப்பு சொல்லை அல்லாஹ் சொல்லும் போது அந்த கட்டமைப்புக்கு ஒரு மகத்துவத்தையும் மாண்பையும் அல்லாஹ் கொடுப்பது நமக்கு தெரிய வருகிறது. அப்போ பள்ளிவாசல்களுக்கென்று ஒரு மாண்பு மரியாதை இருக்கிறது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அது மட்டுமல்ல, பள்ளிவாசல் அல்லாஹ்வின் பெயர் ஓங்கி ஒலிக்கப்பட வேண்டிய இடங்கள். அதற்கு இடையூறாக மற்ற சத்தங்கள் எழக்கூடாத ஒரு இடம் அது. அப்படி அதை பராமரிப்பதுதான் அல்லாஹ்வின் சின்னங்களை நாம் மரியாதைக்குரியதாக நடத்துகிறோம் என்று பொருள். அப்படி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களை நாமே அவமதிக்கின்றோம் என்று பொருள். பள்ளிவாசல்ல எது சத்தமா இருக்கணுமோ அது சத்தமா இருக்கணும், எப்பொழுது அமைதி இருக்க வேண்டுமோ அப்பொழுது அமைதி இருக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி அதை பராமரிப்பது என்பது பள்ளிவாசல்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம், அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை, மாண்பு. இதற்கு மாற்றமாக நாம் அதை பராமரிக்கும் போது நாம் பள்ளிவாசலின் மாண்பை நாமே குலைக்கிறோம், அதனுடைய மரியாதையை நாமே சீர்குலைக்கிறோம், அவமதிக்கிறோம் என்று பொருள். அப்போ அந்த வகையில் அருமையான தோழர்களே, பள்ளிவாசலுடைய மாண்புகளை பேணி காப்பதில் அதை தூய்மையாக பராமரிப்பது என்பது மிக முக்கியமான அம்சம். பள்ளிவாசலை தூய்மையாக பராமரிப்பது,
தூய்மை என்பது ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்று வெளிப்படையான அசுத்தங்களில் இருந்து அதை தூய்மை பராமரிப்பது, இன்னொன்று கண்ணுக்கு புலப்படாத அந்த அசிங்கங்களிலிருந்தும் அசுத்தங்களிலிருந்தும் பாதுகாப்பது. அப்படிப்பட்ட அசுத்தங்களில் ஒன்றுதான் பள்ளிவாசலில் சத்தம் எழுப்புதல். ஒரு வகையில் அது ஒலி மாசு, சவுண்ட் பொல்யூஷன் சொல்லுவாங்க. அதுவும் ஒரு வகையில் பள்ளிவாசலுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய, பள்ளிவாசலுடைய தூய்மைக்கு கேடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பள்ளிவாசல்களில் ஏன் அமைதி குலையக்கூடாது, ஏன் அங்கே ஒலி மாசு ஏற்படுத்தக்கூடாது என்றால், பள்ளிவாசல்களில் மன ஓர்மை என்பது அங்கே வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாத தேவை. அவர் ஈடுபடக்கூடிய எந்த இபாதத்தாக இருந்தாலும் அதில் அவருடைய மனம் ஒன்றிணைவதும் ஒருமைப்படுவதும் இன்றியமையாத தேவை. எவ்வளவுக்கு எவ்வளவு வழிபாடுகளில் மனம் ஒன்றி போகிறதோ அவ்வளவு தூரம் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்புக்குரியதாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ எனவே மனம் வழிபாடுகளில் ஒன்ற வேண்டும் என்று சொன்னால், தொழும்போது மனம் அந்த தொழுகையில் லயிக்க வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன் ஓதும் போது அந்த குர்ஆன் ஓதலில் நம்முடைய மனம் கசிந்துருக வேண்டும் என்று சொன்னால், அங்கே அமைதி என்பது சீர்குலையக்கூடாது, கவனச்சிதறல் ஏற்படக்கூடாது. கவனச்சிதறலை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்ததை பார்க்கிறோம். பொதுவாக கவனச்சிதறல் எப்படிலாம் ஏற்படலாம்? நம்முடைய சுயம் சார்ந்த விஷயங்களின் மூலமாகவும் கவனச்சிதறல் ஏற்படலாம். பள்ளிவாசல்ல அப்படி கூட கவனச்சிதறல் வரக்கூடாது. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஸலாத்த பிஹதரத்தி தஆம் வலா ஹுவ யுதாஃபிஉல் அஹ்பஸான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உணவு தயாராக இருக்கும் பொழுது, பசி வயிற்றை கிள்ளும் பொழுது அந்த நேரத்தில் தொழக்கூடாது. பசியும் இருக்கு, உணவு தயாராகவும் இருக்கிறது. அப்பொழுது இகாமத் சொல்லக்கூடிய நேரம் என்றால், நீங்கள் தொழுது விட்டு சாப்பிட வேண்டுமா, சாப்பிட்டு விட்டு தொழ வேண்டுமா? மார்க்கம் சொல்கிறது, பசி வயிற்றை கிள்ளும் போது உணவு தயாராக இருக்கிறதா, நீங்க வயிற்று பசியோட போய் தொழாதீங்க. ஏன்? பள்ளிவாசல்ல ஒருத்தர் தக்பீர் கட்டிட்டாருன்னு சொன்னா, அவருடைய தொழுகையில் இபாதத்தில் அவருடைய மனம் ஒன்ற வேண்டும். இப்போ வயிறு பசி எடுக்கும் போது, வயிற்றை பிசைய ஆரம்பிக்கும் போது அவருடைய மனம் தொழுகையில போய் ஒட்டாது, அதில் போய் ஒன்றாது நிச்சயமாக. அதுபோல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா ஹுவ யுதாஃபிஉல் அஹ்பஸான், மல ஜலத்தை அடக்கி கொண்டும் தொழக்கூடாது என்று சொன்னாங்க. இகாமத் சொல்ற நேரம் தான், வயிற்றை வலிக்குது, வயிற்றை புரட்டுது, என்ன செய்யணும்? ஒழு செஞ்சுட்டு தொழக்கூடாது. முதல்ல அங்கே போய் முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு தொழும். இல்லைன்னா பள்ளிவாசலில் தொழுகைக்கு நிற்கும் போது வயிறு கடப்பட கடப்படன்னு சொன்னால், அப்போ அந்த கடப்படல தான் நம்முடைய கவனம் இருக்குமே தவிர தொழுகையில் நம்முடைய கவனம் இருக்காது. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, நம்முடைய சுய விஷயங்கள், பசி, மலஜல தேவைகள், இதன் மூலமாகவும் தொழுகையில் கவனச்சிதறல் வரக்கூடாது. அதனால நீங்க அந்த மாதிரியான தேவைகளை முடிச்சுட்டு பள்ளிவாசலுக்கு தொழுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொன்று, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் அதுவும் கவனச்சிதறலை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சதுரமான கருப்பு கம்பளி ஆடை, ஓர வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட கருப்பு கம்பளி ஆடையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்து கொண்டு தொழுதார்கள். தொழுது நிற்கும் போது அந்த கரை வேலைப்பாடுகள், ஓர வேலைப்பாடுகள் இருக்காங்க, அந்த வேலைப்பாடுகள் உதாரணமாக இந்த மாதிரி வச்சுக்கங்க. இந்த மாதிரி வேலைப்பாட்டில் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு போயிடுச்சு. அப்போ நீங்கள் உடனே என்ன பார்த்து கேட்கக்கூடாது, இதை பொறுத்த நீ தொழுவிக்கல அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை அங்கே போயிடுச்சு, புரிஞ்சுங்களா? அவன் நான் அதை பார்த்து எனக்கு பிரச்சனை வந்தால் நான் அடுத்த வாரம் வேறு மாற்றிக்குவேன், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ எனக்கு அந்த மாதிரி ஆகலைன்னு வச்சுக்கோங்க. சரி, ஒரு தடவை ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பார்வை அந்த ஓர வேலைப்பாட்டில் போய் பட்டு விட்டது. தொழுது முடிச்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி உடனே சொன்னார்கள், இத்ஹபு பி ஹமீஸத்தி ஹாதிஹி இலா அபீஜஹம், இந்த ஆடையை நீங்கள் அபூஜகம் என்கின்ற வியாபாரி இடத்திலே கொண்டு சென்று அவரிடத்திலே கொடுத்து விட்டு
பண்ட மாற்று முறையில் அவரிடத்தில் அம்பிஜான் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் ஒரு எளிய ஆடை இருக்கிறது, அதை வாங்கி கொண்டு வாருங்கள். அது பிளைனான ஆடை, பிரச்சனை இல்லை, அதை வாங்கிட்டு வாங்க. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன்னஹா அல்ஹத்னி ஆனிஃபன் அன் ஸலாத்தி, நான் அணிந்திருந்த இந்த ஆடை சற்று நேரத்திற்கு முன்பு தொழுகையில் என்னுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டது. அப்போ சில நேரங்களில் சூழல் என்ன செய்யும், கவனத்தை திசை திருப்போம். அப்படின்னா அதை மாற்ற வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். கவனச்சிதறலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே மாதிரி தான் தொழுகையாளிகளுக்கு குறுக்க செல்றது இருக்கு பாருங்க, குறுக்க போகிறது, அதுவும் தொழுகையாளியினுடைய கவனத்தை சிதைக்கக்கூடிய ஒரு வேலை. அதனால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் தடுங்கிறாங்க. ஒருத்தர் நீங்கள் உங்களுடைய குறுக்கிலே போனால் நீங்கள் அவரை கையை வைத்து தடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு பிறகு மர்வான் என்பவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு வரலாற்று குறிப்பு இது. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஜும்மா நாளில் பள்ளிவாசலில் தமக்கு முன்னால் ஒரு தடுப்பை வைத்து விட்டு, சுத்ரான்னு சொல்லுவாங்க பாருங்க, முன்னால் ஒரு தடுப்பை வச்சுக்கிட்டு தொழுகிறார். ஒரு தொழுகையாளை தமக்கு முன்னால் தடுப்பை வைத்து விட்டு தொழுதால் அந்த தடுப்புக்கு உள்ள என்ன செய்யக்கூடாது, கிராஸ் பண்ணக்கூடாது. அப்படி கிராஸ் பண்ணால் அவரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அந்த மாதிரி தடுப்பை வச்சுக்கிட்டு தொழுது நிற்கிறாங்க. இப்பொழுது ஒரு இளைஞர் வர்றாரு, அவருக்கு போகிறதுக்கு வேறு இடத்துல வழி இல்லை, அவங்க தடுப்புக்குள்ளே போனால் தான் போக முடியும் போல, உள்ளே நுழைஞ்சிட்டார். அதற்கு அபூ சயீதுல் குத்ரி அவர்கள் தங்களுடைய கையை நீட்டி அவருடைய நெஞ்சிலை வைத்து இப்படி தள்ளி விட்டாங்க, நகர்ந்துருங்க அப்படிட்டாங்க. அவர் கொஞ்ச நேரம் ஸ்டன்னாக இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தார். நகர்ந்து போகணுமே, வேற வழியும் தெரியல அவருக்கு. மறுபடியும் அவர் கடப்பதற்கு முயற்சி செய்தார். முதல் தடவை தடுத்ததை விட சற்று ஓங்கி அடித்து தடுத்து விட்டார், தட்டி விட்டாங்க. அவர் நிலை குலைந்து போனார். அதுபோல் நேரம் ஆட்சியாளர் மர்வான் இடத்துல போய், நான் இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன், இவர் நெஞ்சிலே அடிச்சிட்டாருன்னு சொல்லி போய் புகார் கொடுக்குறார். பின்னாலேயே அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இது எங்கே போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. பின்னாலேயே அவர் அந்த ஆட்சியாளர்கிட்ட போய் நிற்கிறார். அப்போது மர்வான் கேட்கிறார், மாலக்க யா அபா சயீத் ஒரு இப்படி அஹீக்க, உங்களுக்கும் உங்களுடைய சகோதரர் மகன், அதாவது சின்ன பையனுக்கும் என்ன பிரச்சனை, ஏதோ புகார் கொடுக்குற, என்ன பிரச்சனை? அப்போது அது அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இதா ஸல்லா அஹதுக்கும் இலா ஷைஇன் யஸ்துருஹு மினன் நாஸ், உங்களில் ஒருவர் மக்கள் குறுக்கே வராதவாறு தடுப்பை வைத்து கொண்டு தொழுது கொண்டிருக்கும் போது யாராவது ஒருவர் அந்த தடுப்புக்குள்ளே குறுக்கே செல்வதற்கு முயன்றால் ஃபல் யதுஃபஹு, அவரை தடுத்து நிறுத்தட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை என்னுடைய காதில் நான் கேட்டிருக்கிறேன், அதனால் நான் தடுத்தேன். திரும்பவும் தடுத்ததற்கு பிறகு மறுபடியும் முயற்சித்து அப்படி போக நினைத்தால் ஃபல் யுகாத்தில்ஹு, அவர்கிட்ட சண்டை போடுதுன்ற சொல்ல சொன்னாங்க. அதனால தான் நான் ரெண்டாவது தடவை சற்று வேகமாக தள்ளி விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரெண்டாவது தடவை ஏன் வேகமாக தள்ளி விட்டான், ஏன் சண்டை போட சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? அதுக்கு காரணத்தை அதற்கு அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇன்னமா ஹுவ ஷைத்தானுன், ஏனென்றால் குறுக்கே செல்லக்கூடாது என்று அறிவுறுத்திய பிறகும் மறுபடியும் அதே வேலையை செய்வதற்கு போனால் கண்டிப்பாக அந்த ஆள் சைத்தான் வேலையை செய்கிறான்னு அர்த்தம். எனவே சற்று அழுத்தமாக அவரை தடுக்க வேண்டிய நிலைமைக்கு நான் ஆளானேன். என்னுடைய சுயமாக நான் செய்த வேலை அல்ல, பெருமானாரிடமிருந்து கேட்ட பொன்மொழியின் அடிப்படையில் நான் செய்த வேலை எதுன்னு சொன்னாங்க. ஏன் இந்த அளவுக்கு இது கொஞ்சம் சற்று அதீதமான செயலாக கூட தெரியலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி குறுக்கே செல்வது என்பது தொழுகையாளியின் கவனத்தை திசை திருப்பிவிடும், அவருடைய கவனத்தை சிதறடித்துவிடும் என்று சொல்கிறார்கள். எல்லாத்தையும் விட பள்ளிவாசல்னாலே ஓதுறது, பள்ளிவாசல் சொன்னாலே தொழுகிறது. நம்முடைய தொழுகையும் ஓதலும் அடுத்தவருடைய தொழுகைக்கும் ஓதலுக்கும் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. அதையும் சொல்றாங்க. ஒரு ரமலான் மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் வந்துட்டு இருக்கிறாங்க. அநேகமாக அது இரவு நேரமாக இருக்க வேண்டும். பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க, திரைக்குள்ள. வெளியில் பார்த்தா தனித்தனியாக சஹாபாக்கள் நின்று கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரமானதுனால
ராத்திரியில் ஓத வேண்டிய தொழுகை, ஓத வேண்டிய அந்த தொழுகை என்பது சத்தமிட்டு ஓத வேண்டிய தொழுகை தான். அதனால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆளாளுக்கு சத்தம் போட்டு ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே பள்ளிவாசலில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் தொழுகிறார்கள். அவங்கவுங்க சத்தம் போட்டு ஓதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒருவருடைய ஓதல் இன்னொருவருக்கு மிகப்பெரிய இடையூறை ஏற்படுத்துகிறது. ரசூல் பார்க்குறாங்க. இந்த மதரசாவில் வந்து ஹிப்ஸ் ஓதுற பிள்ளைங்க, குர்ஆன் மனப்பாடம் பண்ணுற பிள்ளைங்க எல்லாருமே சத்தம் போட்டு ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாருமே சத்தம் போட்டு ஓதிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? ஒருத்தர் ஒரு இது இன்னொருத்தர் இடைஞ்சலாம். ஆனால் அங்கே வந்து பர்பஸாக நடக்கிறதுனால அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒவ்வொருவரும் அவரவருடைய ஓதலின் மீது கவனமாக இருக்க வேண்டியவர்கள், தொழுகையின் மீது கவனமாக இருக்க வேண்டியவர்கள். அதனால் அங்கே இடையூறு ஏற்படுது. ரசூலுல்லாஹ் திரையை விளக்கிட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்து சொன்னாங்க, அலா இன்ன குல்லக்கும் முனாஜின் ரப்பஹு, தொழுகையில் நிற்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் ரப்பிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொழுகையில் இருக்கும்போது ரப்பிடத்தில் பேசுறீங்க, அல்லாஹ்ட்ட பேசுறீங்க நீங்க. எனவே ஃபலா யூதி என்ன பாதுக்கும் பாதன், உங்களில் ஒருவர் மற்றவருக்கு தொல்லை கொடுக்காதீர்கள், உங்களில் ஒருவர் மற்றவரை தொந்தரவு செய்யாதீர்கள். யாரை பார்த்து சொன்னாங்க தொந்தரவு செய்யாதீங்க? செல்போன் அடிக்க விடுறவங்க பார்த்து சொன்னாங்களா? அல்லது ஓங்கி சத்தம் போட்டு இருக்கவங்களை பற்றி சொன்னாங்களா? யாரை பார்த்து சொன்னாங்க? ஃபலா யூதி என்ன பாதுக்கும் பாதன், உங்களில் சிலர் மற்ற சிலருக்கு தொந்தரவு கொடுக்காதீர்கள். யாரை பார்த்து சொன்னார்கள்? அதே தொழுகையில் சத்தமிட்டு ஓதிக்கொண்டிருந்த மற்றவர்களை பார்த்து சொன்னார்கள். அப்போ அதே மாதிரி இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க, வலா யர்ஃபஉ பாதுக்கும் அலா பாதின் ஃபில் கிராஅத்தி, தொழுகையில் ஓதும் போது ஒருவரை விட ஒருவர் குரலை உயர்த்தி ஓதாது, உங்க மனசுக்குள்ள ஓதிக்குங்க என்று பெருமானார் சொன்னார்கள். அப்போ தொழும்போது ஓதலை சற்று குரல் உயர்த்தி ஓதினாலே அடுத்தவருடைய தொழுகைக்கு பாதிப்பு என்று சொன்னால், கவனச்சிதறலை ஏற்படுத்தும் என்று சொன்னால், அப்போ இந்த விஷயங்களை மொத்தமாக கூட்டி கழிச்சு பாருங்க. இன்றைக்கு செல்போன் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒலி மாசை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தோழர்களே, செல்போன் ரிங்டோன் அடிக்கிறதுனால என்ன பாதிப்பு வருது? முதல்ல என்ன பாதிப்பு வருது? தொழுகையினுடைய உயிரோட்டம் என்ன தெரியுமா? ஒரு தொழுகை செத்துப்போன தொழுகை அல்ல, செத்த பிணத்துடைய தொழுகை அல்ல, அது உயிராக இருக்கிற ஒருத்தர் செய்கிற தொழுகை. அப்படிங்கிறதுக்கு என்ன தெரியுமா அடையாளம்? அந்த தொழுகையில் சம்பந்தப்பட்ட நபர் உள்ளம் ஒன்றிப்பை நிற்பதுதான் அந்த தொழுகையினுடைய உயிரோட்டமே. கவனக்குறைவு இல்லாமல் கவனத்தோடு அந்த தொழுகையில் ஒன்றிப்போய் இருப்பதுதான் அந்த தொழுகையினுடைய அடிப்படை உயிரோட்டம். அப்போ அருமையான தோழர்களே, செல்போன் சத்தம் ஒலிக்க தொடங்கிவிட்டால் அந்த உயிரோட்டம் அங்கே பாழ்படுத்தப்படுவதை நாம் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள முடியும். முதல்ல பள்ளிவாசல்ல தொழுகை நேரத்தில் செல்போன் சத்தம் வந்துச்சுன்னு சொன்னால் அதனால் பாதிப்பு தொழுகையாளிகள் அனைவருக்கும் தொந்தரவு ஏற்படுகிறது. முதலாவது அனைவருக்கும் தொந்தரவு ஏற்படுகிறது. ஒரு முஸ்லிம் சகோதர முஸ்லிமுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. நான் இப்போ சொன்ன ஹதீஸ்ல லா யூதி என்ன பாதுக்கும் பாதல், உங்களில் சிலர் மற்ற சிலருக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்று சொன்னாங்கல்ல. அப்போ தொழுகையாளிகளுக்கு தொந்தரவு, பொதுவாக முஸ்லிம்களுக்கே தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னா, அதுலேயும் இறைவனுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய முசல்லிகளுக்கு தொந்தரவு கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய மாபாதக செயல் என்பதை தயவு செய்து புரிஞ்சு. சில தவறுகளுடைய கனபரிமாணம் நமக்கு புரிவதில்லை, அதனாலேயே நாம் அந்த தவறை திரும்ப திரும்ப தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தவறு நடப்பதனால் தொழுகின்ற அத்தனை பேரும் நிலை குலைந்து போகிறார்கள். அருமையான தோழர்களே, தொழுகையில தக்பீர் கட்டி மனசை பிடிச்சு கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்துறதுக்குள்ள எவ்வளவு பாடுபட வேண்டியது தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரண காரியமா அது? அப்படி ஒருத்தர் பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்தி அதை பேணி காப்பாற்றி கொண்டிருக்கும் போது திடீர்னு நம்ம செல்போன் சத்தம் வந்துச்சுன்னா அது அவரை நிலைகுலை வைக்கிறதா இல்லையா? அவருடைய அந்த நேர்த்தியை குத்தி கிழிப்பதா இல்லையா? அவருடைய அந்த ஓர்மையை சங்கடப்படுத்துவதா இல்லையா? அப்போ தொழுகின்ற அனைவருக்கும் இப்படிப்பட்ட சங்கடத்தை ஏற்படுத்துவது என்பது அது மிகப்பெரிய மோசம். சத்தத்தினால மட்டுமல்ல, வைப்ரேஷன் மோட்ல வச்சிருந்தா கூட அது கொர்ன்னு சத்தம் கேட்கும், அதுவும் இடைஞ்சல் தான், அதுவும் தவறு தான். வெறும் சத்தம் ஒளி எழுப்புறது மட்டுமல்ல, வைப்ரேஷன் ஒளி கூட அதுவும் ஒரு வகையில் தொந்தரவை ஏற்படுத்துகிறது. அப்போ முதலாவது சக முசல்லிகள் அனைவரும் தொந்தரவுக்கு ஆளாகிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, இமாம்
ஜமாத் தொழுகையில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இமாமுக்கு அவருடைய ஓதலில் பிரச்சனை ஏற்படுத்தும், அவருடைய காரியங்களில் ரக்காத்துகளில் மறதியை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்த ஜமாத்தினுடைய தொழுகைகளிலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கெல்லாம் பின்னால் ஒரு சத்தம், செல்போன் சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னால் கொஞ்ச நேரத்துக்கு என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னுடைய மனம் எவ்வளவு பாடுபடுகிறது என்பதை தயவு செய்து என்னால் புலந்தனம் காட்ட முடியாது. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் அதுதான் உண்மை. என்னன்னா அந்த அளவுக்கு மனம் பாடுபடுகிறது. ஏன்னா கவனம் வேற பக்கம் போச்சுன்னு வச்சுக்கங்க, எத்தனை ரக்காத்துங்கிறது மறந்து போயிடும், என்ன செஞ்சோங்கிறது மறந்து போயிடும். ஒரு தடவை சஜிதா செஞ்சோமா, 2 தடவை சஜிதா செஞ்சோமா மறந்து போயிடும். அடுத்தவருடைய அனைவருடைய தொழுகைகளையும் தன்னுடைய தோள் மீது சுமந்து கொண்டிருக்கிற ஒரு இமாமுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி வருகிறது என்று சொன்னால், அப்போ செல்போன் சத்தம் வர்றதுங்கிறது அது சாதாரண காரியம் இல்லை என்பதை, அது ஒரு மோசமான காரியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தவறு, அந்த தவறினுடைய அடர்த்தி என்ன, கனபரிமாணம் என்ன என்பதை புரிந்து கொண்டால்தான் அடுத்தடுத்த அந்த தவறுகள் தொடர்ந்து நடக்காமல் இருப்பதற்கான வழிவகைகளை நாம் தேட முடியும். இப்போ இது ஒரு முக்கியம். 3வது என்ன அப்படின்னு சொன்னால், பள்ளிவாசல் அல்லாஹ்வின் இல்லங்கள். அல்லாஹ்வினுடைய இல்லங்களின் மாண்பும் மரியாதையும் சீர்குலைக்கப்படுகிறது. சக முசல்லிகள் தொந்தரவுக்கு ஆளாகிறார்கள். எல்லா முசல்லிகளுடைய தொழுகைகளுக்கும் பொறுப்பான இமாமுடைய கவனம் சிதைக்கப்படுகிறது. 3வது, பள்ளிவாசலுடைய மாண்பு சீர்குலைக்கப்படுகிறது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, பள்ளிவாசல் என்பது படைப்புகள் படைத்தவனிடத்திலே தொடர்பு கொள்ளக்கூடிய இடம். படைப்புகள் படைத்தவனை நோக்கி வரக்கூடிய இடம். படைத்தவனிடத்தில் தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் தான் பள்ளிவாசல்கள். அப்போ எனவே பள்ளிவாசலுக்கு செல்லும் போது படைத்தவனிடம் தொடர்பு கொள்வதற்கு தேவையான சாதனங்களையும் கருவிகளையும் கொண்டு செல்வதுதான் முறையே தவிர, படைப்பினங்களிடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய கருவிகளை கொண்டு செல்வது நியாயமே கிடையாது. அது வேற இடம். அது கடைகளில் வச்சுட்டு போங்க. கடைகளில் தான் நீங்கள் படைப்பினங்களை தொடர்பு கொள்ளணும். வீடுகளில் வைங்க, உங்கள் காரில் வைங்க, உங்களுடைய சொந்த இடத்துல வச்சுக்கோங்க. அங்கே தான் நீங்கள் படைப்பினங்களிடத்தில் தொடர்பு கொள்ள வேண்டிய தேவை ஏற்படும். ஒன்ஸ் நீங்கள் பள்ளிக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால், இங்கே நீங்கள் படைப்பினங்களோடு தொடர்பு கொள்ள மாட்டீர்கள். இங்கே நீங்கள் செலவழிக்கின்ற ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் என்பது முழுக்க முழுக்க நம்முடைய உடலாலும் உள்ளத்தாலும் அல்லாஹ்வுடன் தொடர்பில் இருக்க வேண்டிய ஒரு நேரம் அது. அப்போ எனவே படைத்தவனோடு தொடர்பு இருக்கும்போது படைப்பினங்களின் தொடர்பு நமக்கு எதற்கு? ஏன் அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த தொடர்பை தவிர்க்க முடியாத அளவுக்கு வானம் தலையில் இடிந்து விடக்கூடிய விஷயமா என்ன அது? கொஞ்ச நேரம் செல்போனை கையில் வச்சுக்கிட்டாட்டி ஏன்னா பூமி மேலேருந்து கீழே விழுந்துருமா? வானம் பொத்துக்கிட்டு விழுந்துருமா? கொஞ்சம் யோசிக்க வேணாமா? அருமையான தோழர்களே, சற்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சத்தம் என்பது கூட ஒரு வகையில் அசுத்தம் தான். ஒலி மாசம் தான் சொல்லுவாங்க, அதை சவுண்ட் பொல்யூஷன் தான் சொல்லுவாங்க. அதுவும் ஒரு வகையில் மானசீகமான அந்த சுத்தத்தை கெடுக்கக்கூடிய அம்சங்கள் தான். எனவே அது இங்கே வரும்போது மோசமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ பள்ளிவாசலுக்கு வரும்போது செல்போன் விஷயத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் என்ன? முதலாவது ஒழுங்கு, பள்ளிவாசலுக்கு செல்போன் கொண்டு செல்வது உசிதம் அல்ல. முதல்ல இதை நாம் கொள்கை அளவில் இதை ஏற்றுக்கணும். நாம் கொண்டு வர்றோம் வரலைங்கிறது 2வது விஷயம். கொண்டு வர்றது உசிதம் இல்லை என்பதை கோட்பாட்டு அளவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பள்ளிவாசல் என்பது படைப்புகளிடம் தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் கிடையாது. படைப்புகளிடம் தொடர்பு கொள்ள வேண்டிய கருவிதான் செல்போன். எனவே அது பள்ளிவாசலுக்கு பொருத்தம் அல்ல. எனவே கோட்பாட்டு அளவில் பள்ளிவாசலுக்கு செல்போன்களை கொண்டு வர்றதுங்கிறது உசிதம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தவிரவும் இன்னொரு விஷயம் முக்கியமாக இருக்குது. என்ன, நாமெல்லாம் பள்ளிக்கு வர்றோம்னா அல்லாஹ்வின் விருந்தினர்களாக வருகிறோம். இங்கே நாம் அல்லாஹ்விடத்தில் விருந்தாளிகளாக ட்ரீட் செய்யப்படுறோம். நம்மை பார்த்து இறைவன் மலக்குகளிடத்தில் பெருமிதமாக பேசுகிறான். அப்படின்னா நாம யாரு? அல்லாஹ்வின் விருந்தாளிகள். அப்போ நம்மை விருந்துக்கு அழைத்தவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா,
அந்த இடத்துக்கு போயிட்டு வேற யாரையோ பேசிக்கிட்டு இருக்கணும்? விருந்துக்கு அழைத்தவர்கள் தானே முக்கியத்துவம் கொடுக்கணும், அதானே நியாயம். அப்போ எனவே அந்த அந்த நியாயத்தை வைத்து பார்த்தால் கூட பள்ளிவாசலுக்கு தேவையற்ற ஒரு சாதனம் தான் செல்போன் என்பதை நாம் கோட்பாட்டு அளவில் கடைபிடிக்கிறோமோ இல்லையோ முதல்ல கோட்பாட்டு அளவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, அந்த வகையில் வீட்டிலே வச்சுட்டு வாங்க, அல்லது கடையில் வச்சுட்டு வாங்க, அல்லது உங்களுடைய வாகனங்களில் வச்சுட்டு வந்துடுங்க, பள்ளிவாசலுக்கு கொண்டு போக வேணாம் அப்படிங்கிற நீங்கள் அந்த முடிவு எடுத்துட்டீங்கன்னா பள்ளிவாசலில் சத்தம் வராது. ரிங்டோன் தேவையில்லாமல் அடித்து எல்லாருக்கும் தொந்தரவு ஏற்படுத்தாது, இமாமுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தாது. இதை செஞ்சுட்டா ரொம்ப உசிதம். சரி, அப்படி கொண்டு வரல, இதை கொண்டு வந்துட்டோம், அதை ஏற்றுக்கறல, கொண்டு வந்துட்டோம். அப்போ என்ன செய்யணும்னா சுவிட்ச் ஆஃப் செய்கிறது தான் ஒழுங்கு. சுவிட்ச் ஆஃப் செய்ய வேண்டும், அதுதான் ஒழுங்கு, அடுத்த ஒழுங்கு. இதை நான் என் இஷ்டத்துக்கு சொல்ல, அறிஞர்கள் நமக்கு வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய நல்ல அம்சங்கள்லேருந்து நான் இதை எடுத்து சொல்கிறேன். நம்ம கொண்டு வந்துட்டோம்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது தான் அடுத்த ஒழுங்கு. ரெண்டாவது, சரி அப்படியும் சுவிட்ச் ஆஃபும் பண்ணலை. மூணாவது என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று அதை ஏரோப்ளைன் மோடில் போடணும், அல்லது சைலண்ட் மோடில் போடணும். வைப்ரேஷன் இருக்கக்கூடாது. வைப்ரேஷன் போடுறது கூட தப்பு தான். ஒன்று ஏரோப்ளைன் மோடில் போடுங்க, அல்லது சைலண்ட் மோடில் போடுங்க. மூணாவது விஷயம் இது. நாலாவது, வைப்ரேஷன் மோடில் போடக்கூடாதுங்கிறது. இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, ஒரு கால் பள்ளிக்கும் கொண்டு வந்துட்டோம், சுவிட்ச் ஆஃபும் பண்ணலை, சைலண்ட் மோடில் போடல, ஏரோப்ளைன் மோடில் போடல, வைப்ரேஷனில் வைக்கலை, கவனக்குறைவாக என்ன செய்து விட்டோம், ஆன்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். வந்து தக்பீர் கட்டிட்டோம். இமாமும் செல்ஃபோனை ஆஃப் பண்ணிக்கன்னு சொன்னார், வேணுக்கு முன்னே நம்ம அதை கேட்கலை, விட்டுட்டோம் கவனக்குறைவாக. இப்போ தக்பீர் கட்டிட்டோம். தொழுகையில் இருந்து கொண்டிருக்கும் போது செல்ஃபோன் அடிக்கிறது. இப்போ என்ன செய்யணும், இதை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். இப்போ என்ன செய்யணும், சத்தம் இப்போ வருது, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், செல்ஃபோனை ஒளி எழுப்பக்கூடிய வகையில் வைத்து அலட்சியம் காட்டுவது என்பது அடிப்படையில் ஒரு குற்றம். ஏனென்றால் அது தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாத அசைவுகளை ஏற்படுத்திவிடும். அதை இப்போ ஆஃப் பண்ணோம்னா தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாத செயல்களை செய்ய வேண்டியது தேவைதா இல்லையா? அதனால் அந்த சத்தம் வர்ற மாதிரி நாம் நடந்துக்கிட்டதுங்கிறது அடிப்படையில் ஒரு தவறு, ஒரு குற்றம். அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் அடிக்குதுங்கிறதுக்காக நாம் சம்பந்தம் இல்லாத செயலை செய்யணுங்கிறதுக்காக நம்ம ஏன் குனியணும், நம்ம ஏன் கையை நீட்டணும், பேசாமல் அடிச்சுக்கிட்டே இருந்துட்டு ஆஃப் ஆகிட்டுமே அப்படின்ட்டு தொடர்ந்து அடிக்க விடுவது என்பது அதை விட மிகப்பெரிய குற்றம். அடிக்க விடுறது குற்றம், தொடர்ந்து அடிக்க விடுவது அது மிகப்பெரிய குற்றம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும்? மார்க் அறிஞர்கள் நமக்கு சொல்லக்கூடிய சட்ட விதிமுறைகளில் முதலாவது விஷயம், ஒளி எழுப்பக்கூடிய செல்போன்களை தொழுகையில் இருக்கும்போது அணைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அப்பொழுது கையை நீட்டவோ அல்லது ஒரு காலடி எட்டை எடுத்து வைக்கவோ அல்லது குனிய வேண்டிய நிலையோ வந்தால் அதை செய்தாலும் பரவாயில்லை, நீங்கள் உங்களுடைய செல்போன்களுடைய ஓசையை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் கடமை, அதுதான் கடமை. அது பாட்டுக்கு அடிச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு நிற்கக்கூடாது. என்ன செய்யணும், ஒரு எட்டு எடுத்து வச்சாலும் பரவாயில்லை, குனிஞ்சாலும் பரவாயில்லை, குனிஞ்சாலும் பரவாயில்லை. நம்ம நிலையில் நிற்கிறோம், கீழே முன்னால் வச்சுருக்கிறோம், செல்லு அடிக்குது, என்ன செய்யணும்? இப்போ குனிஞ்சு எடுத்து ஆஃப் பண்ணிட்டு வச்சுட்டு திரும்ப தருவோம். அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை சத்தத்தை கட்டுப்படுத்துவதற்காக அவர் செய்யக்கூடிய அந்த குனிதல், கையை நீட்டுவது, இதுவெல்லாம் அது தொழுகையினுடைய மற்ற தொழுகையாளிகளுடைய தொழுகையை சீர் செய்வதற்காக செய்யப்படுவதனால் அந்த தொழுகை பாத்திலாகாது என்கிறார்கள். ஆனால் பாத்திலாகாதுங்கிறது எப்போ அப்படின்னா, தொழுகையினுடைய அந்த அமைப்பிலேயே நின்று கொண்டு அவர் செய்தால்தான். அந்த நின்று தொழுகையினுடைய அமைப்பு குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக 2-3 எட்டு எடுத்து வச்சுட்டு போயிட்டார். சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பேக்கில் செல்ஃபோனை வச்சுட்டு முன்னாடி வச்சுட்டு அங்கே நின்று தொழுதுட்டு இருப்பாங்க. இப்போது செல்ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்ன செய்யணும், இப்போ ஒரு 4-5 எட்டு எடுத்து வச்சு வரணும், அதுக்கு பிறகு தான் ஆஃப் பண்ண முடியும். அப்படி செய்யும்போது பின்னால் தொழுபவர்கள் அவரை தொழுகையில் இல்லை என்று தான் நினைப்பார்கள். அந்த மாதிரி அளவுக்கு நெஞ்சை திருப்பக்கூடிய, கிப்லாவை விட்டு நெஞ்சை திருப்பக்கூடிய அல்லது அதிகமான எட்டுக்களை எடுத்து வைத்து செல்லக்கூடிய அந்த மாதிரியான சூழ்நிலைகளின் மூலமாக ஆஃப் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்தால் அப்பொழுதும் அதை ஆஃப் பண்ண வேண்டும்.
ஆனாலும் அதிகமான செயல்களை செய்வதற்கு காரணமாக இருந்து விட்டதனால் தொழுகையினுடைய அமைப்பு அங்கே குலைந்து போய்விட்ட காரணத்தினால் அவர் தன்னுடைய தொழுகையை மீண்டும் தக்பீர் கட்டி இமாமுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும். இமாமுடன் எத்தனை ரக்காத்து கிடைக்குதோ அதை தொழுதுட்டு மிச்சத்தை அவர் தனியாக நினைச்சு தொழுதுக்கிற வேண்டியதான். இதை செய்வது என்பது கட்டாயம் என்று மார்க்கம் சொல்கிறது. செல்போன் அணைக்கிறதுக்காக கையை நீட்டுறதோ, சில செய்கைகளை செய்வதோ, குனிவதோ தொழுகையினுடைய அமைப்பை குலைக்காத வகையில் இவற்றை செய்வதனால் தொழுகை கண்டிப்பாக முறியாது என்று அறிஞர்கள் நமக்கு சட்டம் சொல்கிறார்கள். ஆக அருமையான தோழர்களே, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பள்ளிவாசலுடைய மாண்பு என்பது பள்ளிவாசல்கள் அமைதியை தரக்கூடிய வகையில், இபாதத்துகளில் கவனம் குறையில்லாத வகையில் இருக்கக்கூடிய சூழல்களை பராமரிப்பது தான் பள்ளிவாசலுடைய உண்மையான மகத்துவம், உண்மையான மாண்பை பேணுவது என்று வருகிறது. எனவே அருமையான தோழர்களே, அப்படிப்பட்ட அந்த மாண்புக்கு பங்கம் வராத வகையில் நாம் நம்முடைய செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் நிச்சயமாக நமக்கு உண்டு என்பதை தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி ஒரு முறை செல்போன் ரிங்டோன் அடிக்கக்கூடிய ஒரு அவலம் பள்ளிவாசல்ல, எந்த பள்ளிவாசலையும் நம்மளால் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை தயவு செய்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் பள்ளிவாசல்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை, இறைவனுடைய தொடர்புக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் நாம் எதை சொன்னோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கான முழுமையான சூழலை நமக்கு இசைவாக்கி புரிவானாக என்று வேண்டி விரும்பி துவா செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.